அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி காமினி அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு. அவர் இறந்த செய்தியை ஈரானினுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டிருக்காங்க. எதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் அலி காமினியை கொல்றதுக்கு இந்த அளவுக்கு மும்முரமாக இருந்திருக்காங்க? யார் இந்த அலி காமினி? இவருக்கு ஈரானில் எந்த மாதிரியான அதிகாரங்கள் இருக்கு? எதனால இவரை பார்த்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியை நம்ம தெளிவா பார்க்கலாம். மில்கி மிஸ்ட் இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். ஈரானுக்கு எதிராக நேற்று, அதாவது சனிக்கிழமை அதிகாலையிலிருந்து இஸ்ரேல் பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்திருந்தாங்க. குறிப்பாக தெஹரானில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும் அல்லது மக்கள் வாழக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், நிறைய தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஈரானினுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி காமினி அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவுக்கான தாக்குதல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தியிருந்தாங்க. முதல் கட்டமாக 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாக ஈரான் அரசு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருந்தாங்க. இதில் கொமேனி அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்னா, நேற்றிலிருந்து அமெரிக்காவுக்கு சார்பான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, தெஹரானிலிருந்து கொமேனியும் சரி அவங்க குடும்பமும் சரி வேற இடத்தை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு தான் நிறைய செய்திகளை போட்டிருந்தாங்க. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில், குறிப்பாக தெஹரானில் இருக்கக்கூடிய கொமேனி இருக்கக்கூடிய இடங்களில் அதிக அளவுக்கான தாக்குதல்களை அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. குறிப்பாக ஏற்கனவே நடந்த 12 நாள் யுத்தத்தில் அயத்துல்லா அலி கொமேனி ஈரானில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தெஹரான் பகுதியில் இருக்கக்கூடிய பங்கர்ல அவர் ஒளிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. அயத்துல்லா கொமேனியை பொறுத்த வரைக்கும் அவர் ஈரான்லேயே மிக உச்ச தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு அதிக அளவுக்கான பாதுகாப்புகள் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய அடுக்கு பாதுகாப்பை தாண்டி தான் அவரை தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு சூழல் தான் ஈரான்ல இருக்கு. ஆனால் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி இவர்கள் நடத்திய அதிபயங்கரமான தாக்குதல், குறிப்பாக அதிக அளவுக்கான குண்டுகள் கொமேனி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க போட்டிருக்காங்க. அதனாலேயே கொமேனி அவர்கள் உயிரிழந்திருக்காரு. இதுதான் முதல் கட்டமாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கு. ஆனால் இன்றைக்கு அதிகாலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொமேனி கொல்லப்பட்டதாக தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவு செஞ்சிருந்தார். ஆனால் ஈரானினுடைய அரசாங்கம் இதை முதல்ல ஒப்புக்கொள்ளவே இல்லை. அதன் பிறகு 6 மணி நேரம் கழித்து இன்றைக்கு அதிகாலையில் ஒரு 7 மணிக்கு இந்திய நேரப்படி ஈரானினுடைய அரசாங்கம் அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க, ஈரானினுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமினி கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்னு. அதற்கு முன்னாடி வரைக்குமே ஊடகங்களில் ஒரு செய்தி உறுதியாக வந்தது. அது என்னன்னா, ஈரானினுடைய புரட்சி காவல் படையான IRGCயினுடைய கமாண்டர் உயிரிழந்திருக்காரு. அதே போல ஈரானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் கொல்லப்பட்டிருக்காரு. அதே போல அலி காமினியினுடைய பேர குழந்தையும் சரி அவருடைய மகளும் சரி உயிரிழந்ததாக ஈரானினுடைய ஊடகம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகுதான் கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தியை ஈரான் அரசாங்கம் ஒரு வழியாக ஒப்புக்கொண்டிருக்காங்க. சரி, எதுக்காக கொமேனியை கொல்றதுக்கு இந்த அளவுக்கு இஸ்ரேலும் ஈரானும் முயற்சி செஞ்சிருக்காங்க? அதற்கு முன்னாடி கொமேனி யார் அப்படின்றத பார்க்கலாம். 1939ஆம் ஆண்டு ஈரான்ல இருக்கக்கூடிய மஜாத்தில் அயத்துல்லா அலி காமினி பிறக்கிறாரு. இஸ்லாம் மதத்தின் மீது அதிக அளவுக்கு பற்று இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்காரு. அதற்கான காரணம் அவருடைய தந்தை ஒரு மதகுருவாகவும் இருக்காரு. குறிப்பாக ஈரானில் 1950ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் அப்படின்றது நடக்குது. அந்த நாட்டினுடைய புதிய பிரதமராக முகமது மொசாத் அப்படின்றவர் பதவி ஏற்றுக்கிறாரு. அவர் பதவிக்கு வந்த உடனேயே ஈரானில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகளை தேசியமயமாக்குறாரு. அவர் தேசியமயமாக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியது. எப்படியாச்சு இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சதியை செஞ்சிருந்தாங்க. அதன் பிறகு 3 ஆண்டுகளில் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஷா மன்னர் அப்படின்ற ஒரு மன்னராட்சியை அமெரிக்கா அந்த இடத்துல நிறுவுறாங்க. அந்த மன்னராட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் அப்படின்றது நாடு முழுவதுமே நடக்குது. அந்த போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு நபராக அயத்துல்லா அலி காமினி இருந்திருக்காரு. குறிப்பாக 1960 காலகட்டங்களிலேயே இவர் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டத்தை அங்கே முன்னெடுத்திருந்தார். இன்னும் சொல்ல போனால் 1963ஆம் ஆண்டிலிருந்து 1978ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் சிறையில் தான் இருக்காரு. சிறையில் மிகப்பெரிய அளவுக்கான கொடுமைகளையும் அவர் அனுபவிக்கிறார். அதன் பிறகு 1971ஆம் ஆண்டு மன்னர் ஷா அந்த பதவியிலிருந்து கீழே இறங்குறாரு. மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய புரட்சி அப்படின்றது ஈரான்ல வெடிக்குது. 1979ஆம் ஆண்டு அந்த இஸ்லாமிய புரட்சி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றியை பெறுது. அன்றைக்கு 1979ஆம் ஆண்டு ஈரானினுடைய உச்சபட்ச மத தலைவராக
அயத்துல்லா ருஹனுல்லா கொமேனி அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. அவர் பதவியேற்றதுக்கு பிறகு தற்பொழுதைய அயத்துல்லா கொமேனி அவர்கள் அன்றைக்கு புரட்சி குழுவினுடைய உறுப்பினராகவும் துணை பாதுகாப்பு அமைச்சராகவும் அவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதன் பிறகு 1981ஆம் ஆண்டு ஈரானில் நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 95% வாக்குகளை பெற்று ஈரானினுடைய 3வது அதிபராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆனால் அவர் பதவி ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டம் அப்படின்றது ரொம்பவே ஒரு குரூஷியலான பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அன்றைக்கு ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான போர் அப்படின்றது வெடிச்சது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து உயிரிழந்த ஒரு மோசமான ஒரு போர். குறிப்பாக அந்த போர் நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஈரான்ல நடந்த அந்த இஸ்லாமிய புரட்சி அப்படின்றது சுற்றி இருக்கிற அரபு நாடுகளுக்கும் சரி இஸ்லாமிய நாடுகளுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. அதனால தான் ஈரானை எப்படியாவது ஒழிச்சு கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போரை வந்து அவங்க மேலே தொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இவருடைய காலகட்டத்தில் தான், அதாவது இவர் அதிபராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஈராக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த போர் முடிவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்தது. அதற்காக நிறைய முயற்சிகளையும் இவர் மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு 1989ஆம் ஆண்டு ஈரானினுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா ருஹனுல்லா கொமேனி அவர்கள் வந்து இறந்து போறாரு. அதன் பிறகுதான் இப்பொழுதைய அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் அந்த நாட்டினுடைய மத தலைவராக அன்றைக்கு அவர் பதவி ஏற்றுக்கிறார். ஆனால் இவர் பதவி ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு சின்ன சிக்கல் அப்படின்றது அன்றைக்கு இருந்தது. ஏன் அப்படின்னா அன்றைக்கு அவர் இருந்த பதவி அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு குறைவான ஒரு பதவியாக இருந்தது. இருப்பினும் அன்றைக்கு ஈரானினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி இவரை அந்த நாட்டினுடைய உச்ச தலைவராக அவங்க நியமிச்சிருக்காங்க. அதன் பிறகு கொமேனி அவர்கள் உச்ச தலைவராக பதவியேற்றதுக்கு பிறகு மேலும் ஒரு மோசமான நிலைமையை நோக்கி தான் ஈரான் வந்து தள்ளப்பட்டது. அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு அமெரிக்கா அதிக அளவுக்கான பொருளாதார தடைகளை ஈரானுக்கு எதிராக அவங்க விதிச்சிருந்தாங்க. அதே போல நிறைய தாக்குதல்களையும் அமெரிக்கா தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் அணு ஆயுதம் தொடர்பாக பல்வேறு விதமான ஒப்பந்தங்களுக்கு வந்து ஈரான் வந்து இணங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு அதிக அளவுக்கான பிரஷரை வந்து அமெரிக்கா தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சரி அமெரிக்கா சொல்றதை நம்ம செய்யலாம், ஆனால் எங்களுடைய தன்மானம் எந்த விதத்திலும் குறையக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொமேனி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் அதன் பிறகு அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாடுகள் மாறாத காரணத்தினால அமெரிக்க எதிர்ப்பு அப்படின்றதுல ரொம்பவே தீவிரம் காட்டியிருந்தார் அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள். ஒவ்வொரு முறையுமே அவர் பேசும்பொழுதெல்லாம் டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி, அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவராக இருக்கார் இல்லையா, அவருக்கு என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்கு, எதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த அளவுக்கு அவரை கொல்றதுக்கு முனைப்பாக இருந்தாங்க? ஒருவேளை கொமேனியை கொன்னுட்டா அங்க எல்லாமே சரிஞ்சு போயிடுமா? கொஞ்சம் அதோட பின்னணியை நம்ம பார்த்தோம்னா, அயத்துல்லா அலி கொமேனி அல்லது ஈரானினுடைய உச்சபட்ச தலைவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னா, முதல்ல ராணுவ ரீதியாக நம்ம பார்த்தோம்னா அவர் தான் சுப்ரீம் கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு. அதாவது ஈரானினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு படைகளுக்கும் இவருடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கும். அதுல முக்கியமான நியமனங்களை இவர் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். குறிப்பாக ஈரானினுடைய ராணுவம், காவல்துறை மற்றும் ஈரானினுடைய செல்வாக்குமிக்க இஸ்லாமிய புரட்சி காவல் படை IRGC ஆகியவற்றினுடைய தலைவராக இவர் தான் இருக்காரு. எப்படி நம்ம நாட்டில் வந்து முப்படைகளுக்கும் தலைவராக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களோ அதே போல ஈரானினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு படைக்குமான ஒரு தலைவராக அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் அல்லது ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் வந்து இருப்பாங்க. அதே போல போர் மற்றும் அனுமதி, அதாவது ஒரு நாட்டின் மீது போர் நடக்கிறதா இருக்கட்டும் அல்லது போரை நிறுத்தணும் அப்படின்னாலும் கொமேனி அவர்கள் தான் முடிவு பண்ணுவார், அல்லது அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் யாரோ அவங்க தான் வந்து தீர்மானிப்பாங்க. அதே போல நீதித்துறை மற்றும் அரசியல் அதிகாரங்களை நம்ம பார்த்தோம்னா நீதித்துறையினுடைய தலைவராக அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர் தான் வந்து நியமிப்பாங்க. அதே போல ஈரானினுடைய நீதித்துறையில கார்டியன் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கார்டியன் கவுன்சில் என்னன்னா, ஈரானினுடைய சட்டங்களை ஆய்வு செய்யறதுக்கு 12 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து நியமிப்பாங்க. அந்த குழுவில் வந்து 6 மத அறிஞர்கள் வந்து இருப்பாங்க. அந்த 6 பேரையுமே ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் தான் வந்து நியமிப்பாங்க. அதே போல ஈரான்ல தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அந்த தேர்தலில் வந்து யார் போட்டியிடணும், ஜனாதிபதி வேட்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய தகுதியை தீர்மானிப்பதில் இவருடைய பங்கு, அதாவது அயத்துல்லா அலி கொமேனியினுடைய பங்குன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுதான் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரமாகவும் இருக்கு. அதே போல ஈரானினுடைய வெளியுறவு கொள்கையில தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கும் அந்த நாட்டினுடைய மத தலைவருக்கு இருக்கு. குறிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் நமக்கு நட்பு நாடா இல்லை எதிரி நாடா, அல்லது இந்தியாவோட நம்ம என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் செய்யலாம், இந்த மாதிரியான
வெளியுறவு கொள்கை என்ன அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர் அப்படின்றது இருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெளியுறவு கொள்கையாக இருக்கட்டும் அல்லது இராணுவ கொள்கையாக இருக்கட்டும், இது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்றத தாண்டி அந்த நாட்டு மக்களுக்கு எது நன்மை அல்லது அந்த நாட்டு மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்றத பொறுத்து தான் அந்த கொள்கையும் இங்க தீர்மானிக்கப்படும். குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு ஈரான் கொடுக்கக்கூடிய அந்த தார்மீக ஆதரவு அப்படின்றது அந்த நாட்டு மக்களினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கு. குறிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்தாலும் அந்த அரசு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இல்லை. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கை அப்படின்றது அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதனினுடைய அடிப்படையில் தான் அங்க தீர்மானிக்கவும் படுது. அப்போ உச்ச தலைவருக்கு உச்சபட்ச அதிகாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த மக்களினுடைய கொள்கை அப்படின்றது அங்க பிரதிபலிக்கப்படுது. அதே போல இறுதியாக பொருளாதார கொள்கையும் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர் தான் தீர்மானிப்பாரு. எந்தெந்த நாடுகளோட நம்ம ஒப்பந்தம் செய்யணும் அல்லது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்னவாக இருக்கணும், திறந்த வெளி பொருளாதாரமா அல்லது வேற எந்த மாதிரியான பொருளாதாரம் இருக்கணும் அப்படின்றதையும் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர் தான் தீர்மானிப்பாரு. அப்போ அந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் மொத்த அதிகாரமுமே அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் அல்லது மத தலைவரான அயத்துல்லா அலி கொமேனிக்கு தான் இருந்திருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் தான் ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி கொமேனியை கொல்றதுக்கு ரொம்ப நாளாவே அவங்க திட்டம் தீட்டிக்கிட்டே வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 12 நாள் யுத்தத்திலேயே கொமேனி எங்க இருக்கார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், அவருடைய ஒவ்வொரு நகர்வையும் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருந்தாங்க. ரொம்ப நாளா அவங்க கொல்லணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட தான் இருந்திருந்தாங்க. அதை இன்றைக்கு அவங்க செயல்படுத்தவும் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்க ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. ஆனால் அங்க அந்த நாட்டினுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி கொமேனியை ஒருவேளை படுகொலை செஞ்சாலும் அல்லது அந்த நாட்டினுடைய அதிபரை கொலை செய்தாலுமே அந்த நாட்டில் IRGC அப்படின்ற இஸ்லாமிய புரட்சி காவல்படை அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த புரட்சி காவல்படை அப்படின்றது சித்தாந்த ரீதியாகவே அவங்க இஸ்ரேலுக்கும் அல்லது அமெரிக்காவுக்கும் எதிரான ஒரு மனநிலை இருக்கிறவங்க. அப்போ நாளைக்கு வேற ஒரு ஆட்சியை அவங்க நிறுவினாலும் கூட அந்த புரட்சி காவல்படை அவங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். அதனால தான் அலி கொமேனியை ஒருவேளை படுகொலை செய்தால் அந்த இராணுவம் எல்லாமே சோர்வடைஞ்சிருவாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களோட அந்த தாக்குதல் அப்படின்றது குறையும் அப்படின்னு அமெரிக்கா நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. குறிப்பாக கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு என்னன்னா, நாங்கள் இந்த தாக்குதலை மேலும் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி. அதே போல ஈரானினுடைய ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை ஈரானினுடைய IRGC அஃபிஷியலாகவே அவங்க மூடியிருக்காங்க. இதன் பிறகு பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கான மாற்றங்கள் இதன் மூலமாக ஏற்படுது. சரி, கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டார். இதன் பிறகு ஈரானினுடைய உச்ச தலைவரை எப்படி நியமிப்பாங்க, யாரெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஈரானினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அங்க அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புல 88 இஸ்லாமிய மத குருமார்களை கொண்ட ஒரு உயர்மட்ட குழு அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த உறுப்பினர்கள் 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களாலேயே நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த குழு மிக முக்கியமான பணி என்னன்னா, புதிய உயர் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, தற்பொழுதைய தலைவரினுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த குழு செய்வாங்க. குறிப்பாக இதோடைய தேர்வு முறை அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்றத செய்வாங்க. குறிப்பாக ஒரு தலைவர் மறைந்த உடனேயே நிபுணர்கள் அவை கூடுவாங்க, புதிய தலைவருக்கான பெயரை பரிசீலிப்பாங்க. குறிப்பாக தகுதியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், அவர்களுக்கு ரகசிய வாக்கெடுப்பு நடத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க. சரி, என்னென்ன மாதிரியான தகுதிகளை இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுற ஒருத்தர் மத அறிஞராக இருக்கணும், அது ரொம்பவே கட்டாயம். அதே போல அரசியல் மற்றும் சமூக விவரங்களை ஆழ்ந்த அறிவு கொண்டவராகவும் அவர் இருக்கணும். வெறும் மதம் மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் அவர் அறிஞராகவும் இருக்கணும். அதே போல அவையில் இருக்கக்கூடிய 3/2 பங்கு உறுப்பினர்களினுடைய ஆதரவு அப்படின்றது தேவை. குறிப்பா 66 பேர் இருக்காங்க அப்படின்னா 44 பேரினுடைய ஆதரவு அப்படின்றது தேவை. ஒருவேளை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னா இடைக்காலமாக ஒரு ஏற்பாடை செய்வாங்க. அதுல ஈரானினுடைய ஜனாதிபதியோ அல்லது நீதித்துறையினுடைய தலைவரோ அல்லது கண்காணிப்பு குழுவினுடைய ஒரு மத உறுப்பினரோ அவர் முதன்மையாக இருப்பார். அவர் தற்காலிக ஏற்பாட்டின் அடிப்படையில். ஸோ இதுதான் ஈரானினுடைய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கு. கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு யார் ஈரானினுடைய அடுத்த உச்ச தலைவராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா ஒரு 3 பேர்களை சொல்றாங்க. ஒன்று அலி கொமேனியினுடைய மகனான மொஜ்தபா கொமேனி, அல்லது ஈரானினுடைய மத அறிஞரான அலிரேசா அராபியும், அல்லது முன்னாள் உச்ச தலைவரான ரொஹானுல்லா கொமேனியினுடைய பேரனான ஹசன் கொமேனி. இந்த 3 பேர்களில் யாராவது ஒருத்தர் அடுத்த தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக நம்ம செய்திகளில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவங்க 3 பேருமே அந்த ஈரான்ல ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர்களாக இருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது
கொமேனி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு ஈரானினுடைய அந்த பதிலடி தாக்குதல் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் இந்த போர் எதை நோக்கி போகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? யார் ஈரானினுடைய அடுத்த மத தலைவராக வருவாங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.